வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது என்னென்னா சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 2.5 வருஷம் சொல்கிறோம், சில நேரங்களில் 3 வருஷமாக இருக்கும், சில நேரங்கள் 2.25 வருஷமாக இருக்கும். இப்படி ஒரு சைக்கிள் சனி வரத்துக்கு 29.5 வருஷம் சாதாரணமாக இருக்கக்கூடிய காலம். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியுடைய விஷயத்துக்கு வருவோம். சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதில் 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். அதான் கோயிலெலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நமக்கும் இது இல்லை, அதில் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஆனால் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது 2025 வருஷம். அப்போ மீன ராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய காலம் எதுன்னா இந்த வருஷம் 25 டிசம்பர் முடிய, அப்புறம் 26 ஃபுல் இயர் ஜனவரி டு டிசம்பர், அப்புறம் 27 ஜூன் 1ஆம் தேதி தான் அடுத்த சனி பயிற்சி வருது. அப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் 9 மாதம் கிட்டத்தட்ட. ஆமாம், மார்ச்னா 9 மாதம். 9 மாதம் இந்த வருஷத்துலேயும், அடுத்த வருஷம் ஃபுல்லாகவும், அதுக்கு அடுத்த வருஷத்தில் 5 மாதம் ஃபுல்லாக ஜூன் 1ஆம் தேதி மாறுவார். ஸோ இதுதான் அதோடைய டியூரேஷன். இட்ஸ் அ லாங் டியூரேஷன். இதில் ஒரு விஷயம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, சனி ஃபார்வர்ட் மோஷன்லேயும் இருக்கார், வக்கரத்துலேயும் இருக்கார். சனி வக்கரம் இந்த வருஷத்தில், அதான் 2025 சனி வக்கரமாகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்கரம் இருக்குது சனிக்கு. அப்புறம் திரும்ப ஃபார்வர்ட் மோஷனில் போகிறாரு. அதே போல் அடுத்த வருஷம் ஜூலை மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும், நான் சொல்கிறது 2026. அப்போது இதே மாதிரி வக்கரம் மாறுது. அதுக்கப்புறம் வக்கரம்லாம் இல்லை, நேராக போய் அவர் வெளியில் போகிறார். அது ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2027. அப்போ 2027 தான் மேஷராசிக்குள்ளே போகிறார். இது சனியுடைய மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நடுவில் சில மேஜர் மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் மாத பலன்களில் சுக்கிரன் புதன் எல்லாரோட இதையும் நம்ம பார்த்து சொல்கிறோம். ஆனால் இதே மாதிரி சனியை போல் கொஞ்சம் டிலேடு, அதாவது கொஞ்சம் நாள் இருந்து செய்யக்கூடிய யார்? ஒன்று குரு, இன்னொன்று ராகு. ராகு கேது அது ஒரே ஆக்சிஸ். குருவை பொறுத்த வரையில் 30ஆம் தேதி சனி பயிற்சி மார்ச். குரு வர மே மாதம் 2025 வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி அவருடைய பயிற்சி. அவர் எங்கேருந்து எதுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துலேருந்து மிதுன ராசிக்குள்ளே போவார் குரு. அதுக்கப்புறம் ராகு கேது 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, 18ஆம் தேதி இரவு சொல்லலாம் ராகு கேது பயிற்சி. இப்போது குருவை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே இருக்கக்கூடிய நாட்கள் அவருக்கும் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் மோஷன்லாம் இருக்குது. அது தனி இது, அதை டீட்டெயிலாக குரு பயிற்சியில் பேசலாம். ஆனால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அதாவது கடகராசிக்குள்ளே குரு போகக்கூடிய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு இருக்கார். அடுத்த வருஷம் அது 2026 ஜூன் 1ஆம் தேதி குரு கடகராசிக்குள்ளே போகிறார். அதுக்கப்புறம் சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2027 ஜூன் 1 வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார் கடகத்தில். சரி, இது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும். இதே நேரத்தில் ராகு கேதுவுடைய ஒரு மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். ராகுவுடைய பயிற்சி எப்போவுமே ரிவர்ஸில் வரும், வக்கரமாகத்தான் நடக்கும். அப்போ ராகு தற்சமயம் இருக்கக்கூடிய மீன ராசிலேருந்து கும்பராசிக்குள்ளே வரக்கூடியது எப்போன்னா, இவர் குரு மே மாதம் 15ஆம் தேதி, ராகு 18ஆம் தேதி அவர் கும்பராசிக்குள்ளே வருவார். அப்போ கேது சிம்ம ராசிக்குள்ளே போவார். இப்போது இந்த ஒரு காலகட்டம் எது வரைக்கும் ராகு கேதுவோடைய பயிற்சி இருக்குன்னா டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே ராகுவும் கேதுவும் அடுத்த பயிற்சி ஏற்படும். அதாவது ராகு மகரத்துக்குள்ளே வருவார், இவர் கடகத்துக்கு போவார் கேது. இது ராகு கேதுவோடைய மூமெண்ட். அதான் இப்போ சனியுடைய இந்த காலத்தில் முக்கியமான பிளானட்ஸ்னால் குருவுடைய மூமெண்ட் பார்க்குறோம், ராகு கேதுவோடைய பயிற்சி அந்த மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம சனி பயிற்சியோடைய டீட்டெயில்ஸுக்கு போகலாம். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 7.5 சனி அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டம் தான் 2023 உங்களுக்கு நடக்கிறது. ஆனால் அப்போ 12 இருக்கார் சனி. இப்போ ஜென்மத்துக்குள்ளே வர்றார். அதாவது ஜென்மம்னா உங்கள் ராசிக்குள்ளே சனி வர்றார். அது எப்போ ஆரம்பம்? 2025 மார்ச் 30ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வர்றார். இது ஜென்ம சனி சொல்லுவோம். எப்போவுமே பாருங்கள், 7.5 சனின்னா 7.5 வருஷமும் ப்ராப்ளம் சொல்ல முடியாது. ட்ரபிள் கொஞ்சம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். ஆனால்
சனியில் கொஞ்சம் நமக்கு அதிக தொல்லையை தரக்கூடிய ஒரு 2 பொசிஷன் சனிக்கு உண்டு. ஒன்று ஜென்ம சனி, இன்னொன்று அஷ்டம சனி. அப்போ உங்களுக்கு வரப்போகிறது ஜென்ம சனி. அப்போ ட்ரபிள் பண்ணுமா? பண்ணும். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். இது எப்படி சைனாக்காரன் வார் பண்ணுறான், பாகிஸ்தான்காரன் வார் பண்ணுறான், அவன்கிட்ட போய் கீதோபதேசமாக பண்ண முடியும்? ஐயோ அதெல்லாம் வாரலாம் நல்லது இல்லைப்பான்னு அவன் பண்ணுவான். நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிங்க. பயப்படாம உடனே நான் இது ஏழ்ற ஊரில் என்னெல்லாமோ சொல்லி பயப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போவுமே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு பேக்ரவுண்டில் நல்ல தசாபுக்திகள் நடந்தால் 7.5 சனியெல்லாம் எறும்பு கிடைக்கிற மாதிரி தான். ஆனால் நமக்கு தசாபுக்திகளும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் இதுவும் நடக்கிறது அப்படின்னா அதோடைய ஒரு தொல்லைகள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ இதனால் என்னையா பலன்? எப்போவுமே ஒன்று வச்சுங்களேன், ஜென்ம சனியானா அவர் பார்க்கும் இடம், அவர் முதல்ல பார்க்குற இடம் 3ஆம் வீடு. 3ஆம் வீட்டை அவர் பார்த்தார்னா 3 தான் உங்களுடைய தைரியம், முடிவெடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் அந்த 3ஆம் வீடு தான் சொல்லும். அப்போது தைரியத்தில் குழப்பம் வருமா? டிசிஷன் மேக்கிங்கில் குழப்பம் வரும். சில பேர் இயல்பாகவே தைரியசாலிகளாக இருக்கலாம், அது உங்களுடைய பேசிக் ஹாரோஸ்கோப் சொல்லும். ஆனால் சில நேரங்களில் பாருங்கள், சனி 3ஆம் வீட்டை பார்க்கும்போது இப்படி செய்தால் நல்லதா, அப்படி செய்தால் நல்லதா, இல்லை பேசாமல் இருந்தால் நல்லதா, இப்படி ஒரு குழப்பம்தான் வரும். அப்போது சில நேரங்களில் நம்முடைய ஒரு வெல்விஷர்ஸை ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிறது நல்லது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்து சனி பார்க்கக்கூடிய இடம் 7ஆம் வீடு. இந்த 7ஆம் வீட்டை சனி பார்க்கும்போது எங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னா, 7ன்னு சொன்னால் பார்ட்னர்ஸ்னு பேர். அப்போ பார்ட்னர்ஸ்னால் அது பிஸ்னஸ் பார்ட்னரும் பிஸ்னஸ் பார்ட்னர் தான். உங்கள் மனைவி லைஃப் பார்ட்னர். மனைவி பற்றி தான் தெரிஞ்ச விஷயம், எப்போ பார்த்தாலும் தொல்லை தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, மனைவிக்கே ஒரு வேளை தொல்லை வரலாம், அவங்க ஹெல்த்து இப்போ சரியாக இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால் கணவன் மனைவி, இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் வரலாம். அவங்கள ஹெல்த்தில் இருக்கலாம், சில நேரங்களில் வந்து அவங்களுடைய ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸில் வரலாம். அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் அனாலிசிஸ் தான் தெரியும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த தொல்லைகள் வரதுக்கான வாய்ப்புகளை பற்றி பேசுறது. அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன? 10ஆம் வீடு. 10ஆம் வீடுன்னு சொன்னால் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, வேலையில் பிரச்சனைப்பா, வேலை மாறும்பா, வேலையில் அது அது இல்லைன்னு நானும் சொல்ல. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் குரு, 10ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அதே குரு தான். அதனால் வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாமா? வரத்துக்கு வாய்ப்பு. சரி, குருன்றவர் யார்? புத்திரக்காரகன். அப்போ குழந்தை, 2 விஷயத்தில் குழந்தை, அதாவது குழந்தை பிறக்கிறதா இருந்தால் அந்த நேரத்தில் பிரசவம் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. சில நேரங்களில் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுவதிலேயே பிரச்சனை வரும். அதுக்கு தான் நீங்கள் சயின்ஸில் வந்து ஐவிஎஃப் அது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 3ஆவது விஷயம் என்னென்னா, வயசான பேரண்ட்ஸு. ஏன்னா கர்மஸ்தானத்தை சனி பார்க்கும்போது அப்போ கர்மாங்கிறது இனிஷியேட் ஆகலாம்னு சொல்கிறது. ஆனால் அதுக்கு வேறு நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்களுடைய தசாபக்திகள் இம்பார்ட்டண்ட்டு, அப்புறம் அந்த உங்கள் தாய் தந்தையர் இல்லை தாத்தா பாட்டியோ வாட் எவர் இட் இஸ், அவளுடைய இதுவும் இம்பார்ட்டன்ட். அப்போ ஜென்ரலாக என்ன சொல்கிறது, இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மாதிரி ஒரு சோக நிகழ்வுகள், அப்போ கர்மா செஞ்ச அப்படிம்பாங்க. ஸோ அந்த கர்மாவை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இதில் ஏற்படுறதுங்கிறது தான் இதில் வரக்கூடிய நெட் ரிசல்ட்டாக இருக்குது. அப்போது ஜென்ம சனி அப்படிங்கும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாம் பற்றி சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது. ஜென்ம சனியில் அப்போ என்னெல்லாம் ஏரியா பார்க்க வேண்டியதாக இருக்குது? நம்ம முடிவெடுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு முறைகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கிற பசங்களுக்கு திருமணன்றது தள்ளி போகும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவு முறைகள். 7ன்னு சொன்னாலே பார்ட்னர், உறவு முறைகள்லாம் சொல்கிறோம். ஸோ இந்த உறவு முறைகள்லேயும் சில டிஸ்டர்பன்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு அனுசரணையாக போகணும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட. சில பெரிய பெரிய எம்பையர்ஸே சில நேரங்களில் இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளத்தில் கவுந்துரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் தான் இதில் குறிப்பாக சொல்கிறதா இருக்குது. அப்புறம் அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தில் குறிப்பாக பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அது பெரும்பாலும் 2026 தான் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஏன்னா கரஸ்பாண்டிங்காக சில விஷயங்களையும் பார்க்குறோம். இப்போ குருவுடைய பார்வையும் அந்த 10ஆம் வீட்டில் விழுது. அதனால் 10ஆம் வீடு பாதிப்பு எப்போ உண்டாகலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தோம்னா பெரும்பாலும் 2026 ஜூனுக்கு அப்புறம் தான் ஏற்படும். இப்போ இந்த சனியுடைய டென்யூர் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தா 30 மார்ச் மாறக்கூடியவர் 7ஆம் தேதி ஜூலை மாதம் அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறார். ஸோ அது வரைக்கும் அவருடைய ஒரு இது ட்ராவல் இன் மீன ராசி இருக்குது. இது திருக்கணிதப்படி. வாக்கியன்றது இன்னொன்று, அதில் வேறு கணக்கு வரும், அந்த கணக்கு வேறு. இப்போ நம்ம திருக்கணிதம் தான் பேசிகிட்ருக்கோம். அதை கம்ப்யூட்டர்லாம் அதான் திருக்கணிதம் தான் வரும். சயின்ஸ் பேஸ் அதில் இருக்குது. ஸோ அதோடைய ஒரு கணக்கில் தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த பேஸில் தான் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்ருக்கேன். நடப்புக்கு வரும். இதெல்லாம் இதோடைய நெட் ரிசல்ட்டாக தெரியுது. ரைட். இப்போ இந்த சனி பயிற்சி நடக்கிறது. ஆனால் தொடர்ந்து சில இந்த குரு பயிற்சி ஒரு 45 நாளில் வருது. எல்லாமே நடக்குது. குருன்றவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஏன்னா அவர் தான் ராசிக்கு அதிபதி, 10க்கு அதிபதி. ஸோ இந்த குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னட் அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபியூச்சராக இருக்கும். அப்போது நான் என்ன சொல்கிறேன், தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னா, குருவும் பார்த்தார், சனியும் பார்த்தார். கிட்டத்தட்ட இந்த ஒரு தன்மை எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது இந்த தன்மை. இதே நேரத்தில் சனி ஜூலை மாதத்தில் ஜூலை 15 தேதி வாக்கில் வக்கரகதியாகி கிட்டத்தட்ட நவம்பர் மிடில் பார்ட் வரைக்கும், இப்போ நவம்பர் 15-20 தேதி வரைக்கும் வக்கரத்திலேயே இருக்கார். அப்போது இவர் வக்கரத்தில் சனி இருக்கார். அதே நேரத்தில் குரு பார்க்கிறார். இது 10ஆம் வீட்டு, அதாவது மே 15க்கு அப்புறம். அப்போ நெட் ரிசல்ட் என்ன வரும்னா, வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேலை மாற்றங்களில் இடமாற்றம் ஏற்படும். நீங்கள் இப்போ இந்த ஒரு ஊரில் இருக்கீங்க, இந்த ஊரில் இன்னொரு ஊருக்கு போவீங்க. இடமாற்றம், வேலை மாற்றம். சரி, இந்த வேலை மாற்றம் வந்து வெளிநாட்டு கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன், வெளிநாட்டு நான் போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. வெளிநாடு போக முடியும். அப்போ எனக்கு வந்து இன்னும் பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் தாராளமாக ஏற்படும். உங்களுடைய தசாபுக்திகள் மட்டும் சரியான முறையில் அமையும் போது பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பையே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு தான் சொன்னேன், சும்மா ஜென்ரலைஸ்டாக 7 சனி, ஜென்ம சனின்னு யாராவது ரோட்டில் போகிறது வரவெல்லாம் எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து மண்டை குழம்பாதீங்க. பெரிய அரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரக்கூடிய காலம்தான் இந்த முதல் 5 மாதம் 6 மாதம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் கொஞ்சம் குருவுடைய ஒரு சஞ்சாரத்தில் அவர் என்ன செய்கிறார், கடகத்துக்கு போயிட்டு திரும்ப மிதனத்துக்கே வரார். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பெரும்பாலும் அந்த நிகழ்வுகள் ஏற்படும். இப்போ நிகழ்வுகள்லாம் என்ன, ஒரு விஷயம் நடக்கிறதுனா நிறைய பேர் கேட்பாங்க, வேலை மாற்றம் அது இதெல்லாம். ரைட்டு, வேலை மாற்றம்னா இப்போ எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் ஒரு நோட்டீஸ் பீரியட்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு 2 மாதம் நோட்டீஸு, சில பேருக்கு 3 மாதம் நோட்டீஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அங்கே உங்களுக்கு சில பிரச்சனைகள், வெளில போகணுன்னு நினைக்கிறீங்க, தப்பில்லை. அப்போ அந்த நேரங்கள் காலங்கள்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் சொல்கிறேன். அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் தான் நவம்பர் டிசம்பர் ஜனவரின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதை புரிஞ்சுங்க. ஆனால் இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, அந்த அதிசாரத்தில் அவர் போயிட்டு வர காலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சொல்கிறது. ஏன்னா அது 5ஆம் வீடாக இருக்குது. சரி, இப்போது இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரையில் முதல்ல ஒரு வருஷ காலம் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா, அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த ஏப்ரலில் தொடங்கி அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, சீராக இருக்கும் லைஃபு. பெரிய ஆண்டுலேஷன்ஸ் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் இந்த சனியுடைய வக்கர காலம்னு ஒன்று இருக்கும்போது, வக்கர பார்வை, சனியுடைய வக்கர பார்வையால் 7ஆம் இடத்துக்கு வந்து பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அப்போ 7ஆம் இடத்துக்கான பாதிப்புகள்னால் மனைவி சம்மந்தப்பட்ட ஏரியாஸ் அது. அப்போ கல்யாணங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு பார்த்துருந்தோம்னா, கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிசிஷன் நடக்காது. அப்படியே இழுப்பறியாக இருக்கும். எவ்வளோ நாளைக்கு அது, ஜூன் டு நவம்பர் எல்லாம் இழுப்பறி. அதுக்கப்புறம் அது சரியாகும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள உறவு முறைகளில் சில நேரங்களில் தான் பிரச்சனை வருது. ஆனால் பெரும்பாலான பிரச்சனைகள் என்னென்னா, அவளுக்கு ப்ராப்ளம், இல்லை இவருக்கு ப்ராப்ளம், இல்லை அவங்களுக்கு ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் அது இருக்கும். பெரியவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெல்த்து பிரச்சனைகள் வரலாம் சனி வக்கர காலத்தில். ஆனால் சரியாக போயிடும். அது அப்படியே தொடர்ந்து ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு மோசமான நிலை வரணும்னா, அவங்க உங்கள் ஜாதகத்தில் தசாபுக்திகள் மோசமாக இருந்தால் வழி அப்படி வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இந்த காலகட்டத்தில் வருது.
இப்போ 2026 காலகட்டம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது, குருவினுடைய ஒரு சாதகமான பொசிஷன்னு சொல்றத விட மிக மிக சாதகமான பொசிஷன்னு சொல்லணும் அத. ஏன்னா 5ஆம் வீடே உயர்ந்தது, அதில அவர் உச்சம் வேற. அப்ப ரொம்ப சாதகமான பொசிஷன்ல குரு வர்றார். அப்ப இந்த மாரியான ஒரு காலகட்டத்தில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் டர்ன்ஸ் அவுட் டு பிகம் வெரி ஸ்மூத். அப்போ ஜென்மசனி இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு முன்னாடி சொன்னீங்களே, இதெல்லாம் கவுண்டர் எஃபெக்ட் தான். அதாவது இப்போ ஒரு மோசமான ஒரு இப்போ நீங்க ஒரு காரே ஓட்ட போறீங்க. திடீர்னு ஒரு மோசமான ஒரு பள்ளத்தில இறங்கணும் நீங்க. அந்த நேரத்தில பிரேக்க பிடிக்கிறீங்க, ஸ்டீரிங்க திருப்புறீங்க. அப்போ எப்படியும் அந்த பள்ளத்தில ஏற அவாய்ட் பண்ண முடியாது. அதில இறங்கி ஏறணும். ஆனா ஏதோ ஒரே ஒரு வீல் மட்டும் இறங்கி ஏறிடுறது. கொஞ்சம் அப்படியே சாஞ்சா மாரி. தப்பிச்சுட்டீங்க. அதே தான் கவுண்டர் இதிலயே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பட்டவட்டி விட்ட குதிரை மாரி பார்க்க முடியாது. அப்போ இந்த நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணும் பெரிய பாதிப்பே கிடையாதுங்க. ஏன்னா, உங்க ராசிநாதனான குரு உங்கள கம்ப்ளீட்டா ஒரு குழந்தைய அம்மா புரொடெக்ட் பண்ற மாரி புரொடெக்ட் பண்றாரு. அப்ப எங்கேருந்து பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப ஜென்ம சனி பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, அப்ப ஜென்ம சனில எனக்கு எப்படி எல்லாரும் சொல்றாங்க அப்படி சரி வரும். சனியுடைய ஒரு சூக்ஷமம் என்னன்றத புரிஞ்சுங்க. அதுக்கு தான் நம்ம ஒழுக்கங்கள பத்தி நெறைய பேசப்பட்டிருக்கு. மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, தே ஆர் விக்டிம் ஆஃப் வீக்னஸ் உண்டு. அப்ப விக்டிம் ஆஃப் வீக்னஸ்னா என்னையா வீக்னஸு? 3 டபிள்யூ போடுவோம். ஒயின் விமன் வெல்த் அப்படின்னு. அதான் www. 3 டபிள்யூ போட்டு தான் நம்ம இதே நீங்க பார்ப்பீங்க. அந்த அதான் தமாஷா சொல்றது. ஒயின் விமன் அண்ட் வெல்த்ன்னு. ஏதோ ஒரு இடத்துல விழுந்தால் விழணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா குரு ஆதிபத்தியத்தில் இருக்காள். ஆனால் சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறோம். இல்லையா? சில பேருக்கு வந்து இந்த பணம் சம்பாதிக்கிற ஆசை. இந்த பணம் சம்பாதிக்கிற ஆசை இருந்தால் நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சைட்லாம் இருக்குது உங்களுக்கு. இப்போது ரம்மி, லூடோ இந்த மாதிரிலாம் நிறைய என்னெல்லாமோ கொண்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிரெயின்ஸ் வில் ஒர்க் ஃபார் தட். அப்போது சகுனிலாம் ட்ரைனிங் போகணும் இவள்கிட்ட. அவர் பெரிய சூதாடிம்பாங்க புராணத்தில். இப்போ வந்தோன்னா அவர் ட்ரைனிங் செஷன் போய் தான் அவர் செலக்ட் ஆவாரா இல்லை ரிஜெக்ட் ஆவாரான்னு தெரியாது. அதை விட பெரிய ஆளாக இருக்காங்க நாட்டில். அப்போது இதெல்லாம் ஒரு ட்ராப்பு. இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, மீனம், விருச்சிகம் இது எல்லாருக்கும் இது பொருந்தும். இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லாரும் மோசம், எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்ல. அப்போ மற்றவங்களாம் ரொம்ப நல்ல இது அப்படியெல்லாம் சொல்ல. ஆனால் இது மோர் சசெப்டபிள் அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக வசப்படக்கூடியவர்கள். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரன், மீன ராசிக்காரெல்லாம் என்னென்னா, ஏதோ ஒன்றுத்தில் ஒரு இது இருக்கும். அதாவது எனக்கு டென்ஷன் ஆச்சு, தம் அடிச்சேம்மா, ஐயோ கேன்சரா இதுரா இதுரா பிரச்சனை, அதை பற்றி அவளை கவலை இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு தேவை. அதே மாதிரி தான் ட்ரிங்க்ஸு. ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா நல்லாயிடுவேன். முதல்ல நான் வந்து ஒரு அக்கேஷனலாக சாப்பிட்டேன். அப்புறம் பிஸ்னஸ் மீட்டிங் சாப்பிட்டேன். அப்புறம் வாரம் சாப்பிட்டேன். அப்புறம் டெய்லி ஒரு பேக் சாப்பிட்டா தான் என் தூக்கம் வருது. அந்த ஸ்டேட்டு வந்துடுவாங்க. அப்போ டாக்டர் ஏதோ பிரச்சனைலாம் சொல்கிறாரு. அதான் முன்னாடி வாலி ஒரு இடத்துல சொல்லுவார், பாட்டை எழுதியிருப்பார். என்னென்னா, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடித்தாங்களும் பாடியிருப்பார். ஏன் அப்படி எழுதுறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், எல்லா குடிகாரனும் சொல்கிற வார்த்தை தான், நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன் சார் அப்படிமா. அடுத்த நாள் கொஞ்சம் ஊற்றிப்பான், அவனால் முடியாது. ஏன் நீ சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? நாளையிலேருந்து தானே சொன்னேன். ஸோ அந்த நாளைங்கிறது அவனுக்கு வராது. இது மனுஷனுடைய ஹியூமன் பிரெயின் வீக்னஸ். அந்த இது அடிப்படும். அப்போது நிறையா நாலேஜ் உள்ளவங்க நீங்கள், எக்கச்சக்க எபிலிட்டி இருக்குது, நல்ல ஒரு பிஸ்னஸ் மென்டாலிட்டிங்கிறது மீன ராசிக்கார மாதிரி யாருக்குமே கிடையாது. எப்போவுமே உங்களோட ஆம்பிஷன்னா சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அதில் நல்ல கேப்பபிலிட்டிஸு, நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஆனால் இந்த மைனஸில் விழுந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ளஸ் எல்லாம் ஜீரோ பண்ணிகிட்டே வரும் இந்த மைனஸு. ஸோ இதில் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ சனி இந்த இடத்துல வரும்போது என்ன, சாட்டர்ன் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் ஆன் யுவர் பிரெயின். அதனால் என்ன நமக்கு தோணும்னா, இப்படி செஞ்சால் என்ன, இதில் என்ன ஆகிட போகிறது, ஒரு சின்ன விஷயம் அப்படியே ஆரம்பித்தா அந்த சின்னது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துடும் பெருசாக. அப்போ இதில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதான் சொன்னேன், 3 டபிள்யூ சொன்னேன் நான். அந்த 3 டபிள்யூ தான் ஒரு ஹியூமன் ரேஸ்க்கு அந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியது. ஏதோ ஒரு ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைமா, அது தமிழ் அழகாக அதே தான். ஸோ இதில் எந்த ஆசையில் நீ விழற
அப்படிங்கிறத டெம்டேஷனில் வரத்துக்கான வாய்ப்புனால என்ன ஆகும்? ஜென்ம சனி என்னை பாடாப்படுத்திட்டுனா திரும்பி பார், கண்ணாடியில் ஒன்று பார், நீ தான் அது காரணம். சனி ஏன் குத்த சொல்கிற? உன்னுடைய வீக்னஸ் எல்லாம் வெளில வந்ததுன்னா நீ தான் அது காரணமாயிடுவேன். ஸோ இதுதான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு வரும். சரி, எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, நான் ரொம்ப சின்சியராக ஓடிட்டுருக்கேன், ஒரு பிரச்சனையும் வராது, குரு உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் த்ரூ அவுட். அப்போ இந்த காலகட்டத்தில் எங்கேருந்து உங்களுக்கு பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் பல முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய காலமாக இது மாறிவிடும் உங்களுக்கு. நெட் ரிசல்ட்டு. ஒருத்தர் ஒரு பக்கம் கையை ஓங்குறாரு அடிக்கிறேன்னு, இன்னொருத்தர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணின்னு இருக்கு, அடி விழாது. அதனால் இந்த ஜென்ம சனி இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனைன்றதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். சரி, வாட் எவர் இட் இஸ், ஜென்ம சனி கொஞ்சம் வயசானவங்களுக்கு, இயலாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கதவை தட்டிட்டு வரும். ஏன்னா ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸு படித்தவங்க இவங்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா கூட வயதானவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். பெரும்பாலும் சில பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன, நிச்சயமாக சனியுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, நன்மைகள் ஏற்படும். ரெண்டாவது, குருவினுடைய ஸ்தலங்கள். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே குரு தான். அப்போ சனியுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, குருவினுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. சனியுடைய ஸ்தலம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் சொன்னோன்னா நீங்கள் திருக்கொள்ளிக்காடு அதுவும் இருக்குது, திருநள்ளாறு இருக்குது. ரெண்டுமே நல்ல ஃபேமஸ் ஸ்தலங்கள் தான். மகாராஷ்டிராலையும் இந்த சிங்கானூரோ ஏதோ ஒரு இடம், அது மகாராஷ்டிராவில் சனி ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த இடங்கள்லாம் இருக்குது. அதே போல் குருவினுடைய ஸ்தலங்கள்ங்கிறது நிறைய இருக்குது. ஆலங்குடி சொல்கிறோம், திட்டை சொல்கிறோம், அப்புறம் இங்கே போரூரில் இந்த லூகாஸ் டிவிஎஸ்க்கு ஏத்தாப்பில் இருக்குது, அந்த கோயிலும் குருவினுடைய ஸ்தலம். அடுத்து முருகன் குருவினுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடியது தான் திருச்செந்தூரும் சுவாமி மலையும். ஸோ இந்த கோயில்கள்லாம் எது உங்களுக்கு பிடிக்கிறதோ அங்கே தாராளமாக போயிட்டு வாங்க. ஸோ குருவினுடைய அருளும் சனியினுடைய ஒரு அருளும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதுகாக்கும். சரி, இதெல்லாம் மீறி கொஞ்சம் எனக்கு பாதிப்பு இருக்கலாம், சில பேருக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. அப்படி பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் என்னென்னா, வீட்டிலேயே சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்றுங்கள். அது சனிக்கிழமைகளில் ஏற்றினா போகிறோம். அந்த தீபத்தை மேற்கு பக்கமாக பார்த்து எரிய விட்டு 36 முறை சனி காயத்ரியை சொல்லி அந்த சனி தீபத்திற்கு ஒரு சின்ன கிண்ணத்தில், அது எவர் சில்வராக இருக்கக்கூடாது, சில்வரோ கிளாஸோ இருக்கலாம், அதில் ஒரு 2-3 ஸ்பூன் ஹனி விட்டு அதை நைவேத்தியம் பண்ணி சனீஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் காலையில், நீங்கள் இந்தியாவில் இருந்தால், இதே சிங்கப்பூர்லலாம் காக்காவே கிடையாதுங்கிறான், இந்தியாவில் திருப்பி பார்த்தா காக்கா இருக்குது, நிறைய காக்கா இருக்கிற ஊர் நிறைய இருக்குது. காக்கை என்பது சனியினுடைய ஒரு அம்சமாக சொல்லப்படுவதால் காக்கைக்கு காலையில் ஒரு உணவு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நல்ல பரிகாரம். ஒன்றுமே இல்லை, காலையில் நீங்கள் ஒரு சாப்பாடு, ஒரு சாதம் வைக்கிறீங்க, அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் ஒரு காக்காய்க்கு டெய்லி வைக்கிறது வழக்கமாகுங்க. இது எப்படின்னா, நம்ம நல்லா சாப்பிட்டு கிஃப்டெல்லாம் வைக்கக்கூடாது, அது ஒரு புனிதமானது. அதனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண அப்புறம் காக்கைக்கும் உணவு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்ணும். இதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுன்றது ஒரு பரிகாரமாக பெரிய அளவு நன்மைகளை செய்யும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இதில் 3 வகைப்படும். நம்ம பரிகாரங்கள்ங்கிறது 3 வகையில் பண்ணும்போது பரிபூர்ணமான நிவர்த்தி என்ன, அதாவது நம்மளுடைய ஒரு வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் படி அப்படின்னா, முன்னோர்கள் அவங்க முக்கியமானவங்க, பிதர்கள் சொல்கிறோம். பிதர்கள்னு சொன்னால் உங்களுடைய அப்பா, இப்போ உங்கள் அப்பா இருந்தார்னா, தாத்தா இல்லைன்னா அப்பாவுடைய அப்பா அவர், ஸோ அவர் செய்யலாம், நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ உங்களுக்கு அதுக்கான ஒரு பாத்தியதை இருந்தார்னா, அந்த சிரார்த்தமோ இதோ செய்ய வேண்டியது அட்லீஸ்ட் குறைஞ்சது அமாவாசை தர்ப்பணத்தையாவது செய்யுங்க கரெக்டாக. அது பித்தர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, குலதெய்வம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வரணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இன்றைக்கி வெளிநாட்டில் போய் உட்காந்துட்டான், அவனுக்கு குலதெய்வமும் தெரியல, ஒன்றும் தெரியல, அப்படி கேட்குறாங்க. என்ன பண்ண முடியும், அவங்க பழப்பம், அவன் போய் வயிற்று பழப்பம் உட்காந்துருக்கான். ஆனால் அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது எல்லா குறைகளையும் நீக்கும், உங்கள் குலத்துக்கு நன்மையை செய்யும். என் குழந்தைகள்லாம் நல்லா பிறந்திருக்கு, என் பேர குழந்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது குலதெய்வ வழிபாட்டினால் வருகிறது. மூன்றாவது, உங்களுக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் நடக்கிற இடத்த பரிகாரங்கள் பண்ணலாம். அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நாராயணனை பிடிக்கும், சில பேர் சொல்லுவாங்க எனக்கு முனீஸ்வரனை நான் வணங்குறேன், சில பேர் சொல்லுவாங்க சிவனை நான் வணங்குகிறேன். அது இஷ்ட தெய்வ வழிபாடு. அந்த இஷ்ட தெய்வ வழிபாடை தாராளமாக செய்யுங்க. இதெல்லாம் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் மனநலன், உடல் நலன்
எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதனால் இது போயிடுது, இந்த பிளானட் ஆகுது, அப்படியாவது இப்படியாவது. ஆக்சுவலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்ம செய்த ஒரு சில முட்டாள்தனமான மூவ்ஸாக தான் இருக்கும். அப்போ முட்டாள்தனம் எதனால் வருது? ஆவரேஷியஸ்னஸ், பேராசை. அதனால தான் முட்டாள்தனம் வருது. எப்போவுமே கொஞ்சம் அட்வர்சிட்டி இருக்கும்போது நான் போயிட்டு ஒரு 10 தேவையில்லாத 10 ஸ்டாக்ஸ் வாங்குகிறேன். இல்லைன்னா எவனோ ஒருத்தன் சொல்கிறான் நான் $10 மில்லியன் ஏறணும், அவனே எடுத்துன்னு போக வேண்டியதானே, அதையே உனக்கு தரான். அந்த யோசனையே இருக்காது. இவ்வளோ அமௌண்ட் அனுப்பி நான் தரேன், நான் அந்த அமௌண்ட் வாங்கி தேங்க்யூன்ட்டு போயிடுவான். இப்போது இந்த மாதிரி ஏமாறுறதுங்கிறது நம்ம தலையில் எழுதியிருக்கு. அப்போ இது காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? உங்களோட எவரேஷியஸ்னஸ். ஸோ பேராசை இல்லாமல் தெய்வ நம்பிக்கையோடு நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பவனை எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதை மனசில் வச்சுங்க. ஜென்ம சனி அப்படி இப்படின்லாம் யாராவது சொன்னால் அதை புறந்தள்ளுங்கள். ஏன்னா உங்கள் மனசில் முதல்ல பயத்தை போய் அவன் விதைக்கிறான். பயப்படுவதற்கு இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ தைரியமாக செயல்படுங்கள். இன்னும் சொல்ல போனால் நல்ல புது ஆப்பர்ச்சுனிட்டிஸு, உயர்வுகளை எல்லாம் உங்கள் ராசிக்கு தரக்கூடிய ஒரு காலமாகவே இது அமைகிறது. வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.